Hi brothers and sisters, welcome to this new video. காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் குளோபல், நம்ம மார்க்கெட், டெக்னிக்கல், அப்புறம் நியூஸ் எல்லாமே மிக்ஸ்டு. ஸோ எஃப்ஐ மட்டும் டவுன் சைடு. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கலாம் வித் நெகட்டிவ் பயாஸ், இல்லாட்டி ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டை திருப்பிடலான்னு நம்ம பேசியிருந்தோம். சரி, மார்க்கெட் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். கடைசியாக நிஃப்டி வியாழக்கிழமை என்ன ஆகலாம், அதுக்கு ஏன்கிற காரணங்களும் நம்ம பார்ப்போம். சரி, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து லீவு, நாளை கழிச்சு 3 ஸ்பெஷலு. ஒன்று வந்து மந்த்லி எக்ஸ்பிரி, ரெண்டாவது வந்து ஒரு லீவுக்கு அப்புறமா நடக்க போகிற எக்ஸ்பிரி, வாலட்டைல் அதிகமாக இருக்கும். மூணாவது வந்து கடைசி தேர்ஸ்டேவுடைய எக்ஸ்பிரி, அது டியூஸ்டேக்கு மாற்றுறதாக இருக்குது. கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இது சார்ட்டுக்கு போயிடலாம். அதாவது நிஃப்டி வந்து இதே இடத்துல நின்றுட்டு இருந்தது 24,712. சுதந்திர தின அறிவுக்கு அப்புறமாக ஒரு கேப்பை போட்டு மேலே போச்சு. இப்போ மடம் இறங்கி எந்த இடத்துல இருந்து ஜம்ப் ஆச்சோ அந்த இடத்துக்கே வந்துருச்சு. கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மறுபடியும் அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பற்றி ஏதாவது நியூஸ் வந்தால் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக வரும். அது கூடிய சீக்கிரத்தில் வரண்டு செய்திகள் வருகின்றன. அதே மாதிரி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 87.64, இப்போ 87.69 தான் லைஃப் டைம் லோ. அது கவலையாக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து நிஃப்டி க்ளோஸ் வந்து 2 நம்பரை நம்ம ஏற்கனவே ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தோம். அதாவது மந்த்து வந்து ரெண்டு தொடர்ந்து, அதாவது 2வது மாதமும் ரெட் கேண்டில் கொஞ்சம் நாட்கள் தான் நடந்திருக்கு. இந்த மாதமும் 2வது மாதம் ரெட் கேண்டில் 2 கேண்டிலாக போட்டுருமோன்னு ஒரு ஐயா இருக்குது. அந்த இதை டச் பண்ணிருச்சு. 24,734, இப்போ வந்து 24,712 வந்துருச்சு. அதே மாதிரி வருஷத்துடைய இது வந்து நம்பர் 23,637. இன்னும் வருஷம் நாட்கள் இருக்குது. அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணுமா என்கிறது இனிமேல் அது பொறுத்து இருந்து பார்ப்போம். சரியா? இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 3.25% அப் ஆகி 12.19. கிஃப்ட் நிஃப்டி காலையில் லோ வந்து லோவாக ட்ரேட் ஆனதுனால நான் வந்து கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபேக் டெலகிராம் ஐடி இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கில் ஜாயின் பண்ணி நம்ம ஏமாந்துட வேணாம். ரைட்டா? இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேக் ஐடி ஏற்கனவே வீடியோக்களில் கூட காமிச்சிருக்கேன். இப்போ NSE 316 டைப் பண்ணால் இந்த இருக்கு பாருங்கள். இதில் வந்து டாலரில் காசு கேட்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இது நான் பண்ணுறது இல்லை, நான் எதுவும் காசு கேட்குறது இல்லை. ரைட்டா? இதுதான் என்னுடைய வீடியோஸு. அப்புறம் வந்து சார்ட் அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். சரியா? ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 24,967. இன்றைய ஓப்பன் வந்து 24,899. 68 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. இன்னைக்கு அது 9 ஹை வந்து 24,919. இந்த சார்ட்டை பாருங்க. அதுதான் என்னுடைய ஹை. மடன்னு கீழே விழுந்தது. 9:45 24,755, 170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் 11:35 மறுபடியும் 115 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு, 24,838. அப்புறம் 3:30 மணி வரை சடன்னு கீழே இறங்கி 24,712, 120 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. டே கேண்டலுக்கு மாத்திரேன். இன்னைக்கு ஓப்பன் வந்து 24,899, ஹை 24,919, லோ 24,689, க்ளோஸ் 24,712, 230 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில். நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலாக கீழே போட்டிருக்கு. நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம் என்ன நடக்கலாங்கிறது. லாஸ்ட்டாக 255 பாயிண்ட்ஸ் டவுனு, 1% டவுனு. சப்போர்ட் அடுத்தது 24,600, அடுத்தது 24,400, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 25,000. கிரீன் கேண்டில் 8, ரெட் கேண்டில் 43. இன்னைக்கு டாப் கெய்னர் ஏச்சர் மோட்டார் 2% அப்பு, HUL 2.25% அப்பு, மாருதி 1.25% அப்பு, ஐடிசி 1% அப்பு. டாப் லூசரை வந்து ஸ்ரீராம் 4.5% டவுனு, சன் பார்மா 3% டவுனு, டாடா ஸ்டீல் 2.25% டவுனு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.25% டவுனு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை பாருங்கள். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு இறக்கம். அதாவது 54,396 வரைக்கும் வந்துச்சு. 450 பாயிண்ட்ஸ் டவுனு 55,068. எல்லாமே ரெட் கேண்டில் 1% டவுனு. சப்போர்ட் 54,000, ரெசிஸ்டன்ஸ் 50,000. எல்லா செக்டருமே டவுன் ஆகிடுச்சு. செக்டர்ஸ் வயசாக பார்த்தீங்கன்னா எல்லாம் 1%, 1.5%, 1/2% அப்படி டவுன் ஆகிடுச்சு.
குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 1/4% டவுன், S&P 500 1/2% டவுன், நாஸ்டாக் 1/4% டவுன், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/4% டவுன், CSE இட்டாலி 1.5% டவுன், DX ஜெர்மனி 1/2% டவுன், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 3/4% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/4% டவுன், ஹாங்காங் ஹேங்ஸஸ் 1% டவுன், தைவான் 1/4% டவுன், கொரியா கோஸ்பி 1% டவுன், SCT கம்போசிட் 1% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா 1/4% டவுன், சங்கை சைனா 1/2% டவுன். எல்லாமே டவுன் தான், எல்லா மார்க்கெட் டவுன் தான். நிஃப்டியோட சேர்ந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன். கோல்டு நீ பார்த்துடலாம் 3379. அதுக்கு முன்னாடி பிட்காயின் பார்த்துடலாம் பாருங்க, கிட்டத்தட்ட 15% டவுன், கீழே விழுந்துகிட்டே இருக்கு. 1,09,000 இப்போ ட்ரேட் ஆகுது. 1,24,00,000 ரூபா தான் லைவ் டைம் வேவ். யூஎஸ் ஆயில் 63.65 1.25% டவுனு. கோல்டு வந்து 3,377 கொஞ்சம் அப்படியே ஏறிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த ரேஞ்ச் ஏரியாவில் தான் இருக்குது. சில்வர் அதே மாதிரியே நல்லா ஏறிட்டே இருந்தது, மறுபடியும் அது ரேஞ்ச் ஏரியாக்குள்ள தான் அதுவும் மாட்டிட்டு இருக்கு. இதை பொறுத்தவரை FIDI டாட்டா பார்த்துருவோம். போன மாசத்துல 47,666, இந்த மாசம் 28,000 சில்லரை இருக்கு. இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு இந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு. எவ்வளவு விற்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆப்ஷன் ஜெயின் டாட்டால வந்து 24,500 சப்போர்ட் வந்து 1,00,000 கான்ட்ராக்டும், 24,000 1,00,000 கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் 24,800, 24,900, 25,000 2,00,000 கான்ட்ராக்ட், 25,100, 25,200 இதெல்லாம் 1,00,000 கான்ட்ராக்ட்ஸா இருக்கு. சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம மற்ற இதுகள் பார்ப்போம். ட்ரம்ப் வந்து இந்தியா மேல 50% தாரிஃப் போட்டாரு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அப்புறம் GST ரேட் கட் செப்டம்பர் 20 இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்றதா மணி கண்ட்ரோல்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் வந்து சைக்காலஜிக்கலா வந்து பிரச்சனையில் இருக்காரு, பிரெயின் டிஸ்ஆர்டர்ல இருக்காருன்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் ஹோஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன், ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஈரானுடைய அம்பாசிடரை அனுப்பியிருக்காங்க, வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஈரான் வந்து இது பண்ணுவாங்கதாக அல்ஜசீரால வந்திருக்குது. அப்புறம் யூரோப்பியன் யூனியனும் ஈரானும் நியூக்ளியர் டாக்ஸை ரொம்ப வேகமாக நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் நியூஸ் 18 வந்திருக்கு. அப்புறம் UN வந்து இஸ்ரேலில் வந்து ஹாஸ்பிட்டலில் தாக்குதலை ஒரு பெரிய இதுவாக சொல்லியிருக்காங்கன்னு பிபிசியில் வந்திருக்கு. அப்புறம் 20 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டதாக NDTVயில் வந்திருக்கு. சரி, வியாழக்கிழமை என்ன நடக்கலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக பார்த்துருவோம். இந்த பாருங்க, டெக்னிக்கலாக மார்க்கெட் இங்கே விழுந்திருக்கு. இது ஸ்ட்ராங் ஏரியா தான். 24,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இந்த பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இந்த லைன் வரைகிறேன் பாருங்க, ஸ்ட்ராங்கான. ஏன்னா இது வந்து ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து ரொம்ப நாளை சுற்றிட்டே இருந்தது, ஒரு 5-6 நாளை சுற்றிட்டு இருந்தது. இது பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஒன்று மேலே போகலாம், அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். சரியா, இதுதான் இது டெக்னிக்கலாக. சரி, வியாழக்கிழமை என்ன நடக்கலாம், கீழே வர்றதுக்கு என்ன காரணங்கள், மேலே போகிறதுக்கு என்ன காரணங்கள் பார்ப்போம். கீழே வர்றதுக்கு சொல்லவே தேவையில்லை, ட்ரம்ப் 50% தாரிஃப் போட்டார். அப்போ வந்து FI செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் மார்க்கெட் ஃபால் மூடிங்கில் தான் இருக்குது. இது 3 கீழே வர்றதுக்கான கிளியர் கட்டாக இருக்குது. சரி, மேலே போகிறதுக்கு என்ன, டிஎஸ் கண்ணை மூடிட்டு சவுட்டு மணிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. வரலாறு காணாத வாங்கிட்டு இருக்காங்க டிஎஸ். அப்புறம் GST ஃபார்ம், அது வந்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்தி மார்க்கெட்டை தூக்கலாம். ஏதாவது நியூஸ் வந்தால் GST வந்து இதுக்கு இவ்வளவு, இதுக்கு எவ்வளவு சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு இது வந்துச்சுன்னா மார்க்கெட்டை தூக்கலாம். அப்புறம் வேர்ல்டில் ஏதாவது ஒரு நியூஸு, புது நியூஸு, ஏதாவது திடீர்னு ட்ரம்ப் எங்கே தாரிஃபும் இல்லை, எல்லாரும் சமாதானம் இருப்போம், இல்லை வேற ஏதாவது சமாதானம் இருக்கும் அப்படின்னு புது நியூஸஸ் வந்தாலும் மாற்றம் வரலாம். வியாழக்கிழமை பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.